முதல் கேள்வி, சால் பியூட்டமால் எதனை குணப்படுத்தும் மருந்து? இந்த கேள்வி நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்துலேருந்து நோய் தடை காப்பு மண்டலம் அப்படின்ற ஒரு பாடத்துலேருந்து தான் இந்த கேள்விகள் அனைத்து எடுத்திருக்கோம். சால் பியூட்டமால் எதனை குணப்படுத்தும் மருந்து அப்படின்னா ஆஸ்துமா. அப்போ ஆஸ்துமாவை குணப்படுத்தும் மருந்து எது? சால் பியூட்டமால். கேள்வி நம்பர் 2, மயக்க மருந்துகளில் இனிமையான மனம் மற்றும் இனிப்பு சுவை கொண்டது எது? மயக்க மருந்துகளில் இனிமையான மனம் மற்றும் இனிப்பு சுவை கொண்டது எது? விடை குளோரோஃபார்ம். அப்போ குளோரோஃபார்ம் தான் மயக்க மருந்துகளை இனிமையான மனம் மற்றும் இனிப்பு சுவை உடையது. கேள்வி நம்பர் 3, மயக்க மருந்துகளில் நிறமற்ற மணமற்ற கனிம வாயு எது? ஆன்சர் நைட்ரஸ் ஆக்சைடு. அப்போ மயக்க மருந்தில் நிறமற்றது மணமற்றது அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு. அதே இதில் இனிமையான மனம் இனிப்பு சுவை அப்படின்னா குளோரோஃபார்ம். அப்போ இந்த 2 கேள்வியுமே உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்க வேண்டிய கேள்வி. அடுத்து, ஃப்ளெமிங்கோட வலக்கை விதி என்றால் என்ன? ரொம்ப இம்பேக்டான கேள்வி. ஃப்ளெமிங்கின் வலக்கை விதி: சுண்டு விரல் காந்த புலத்தின் திசையை குறிக்கும், நடுவிரல் தூண்டு மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும், கட்டை விரல் கடத்தி இயங்கும் திசையை குறிக்கும். அப்போ சுண்டு விரல் காந்த புலத்தின் திசையை குறிக்கும், நடுவிரல் தூண்டு மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும், கட்டை விரல் கடத்தி இயங்கும் திசையை குறிக்கும். இதுதான் ஃப்ளெமிங்கோட வலக்கை விதி. ஜெனரேட்டர் விதி என்பது என்ன? அதாவது ஜெனரேட்டர் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா ஃப்ளெமிங்கோட வலக்கை விதி. அப்போ ஃப்ளெமிங்கோட வலக்கை விதினா என்ன அப்படின்னா இந்த 3 திசை ஞாபகம் இருக்கணும். சுண்டு விரல் காந்தப்புலத்தின் திசை, நடுவிரல் தூண்டு மின்னோட்டத்தின் திசை, கட்டை விரல் கடத்தி இயங்கும் திசை. இதன் அடிப்படையில் செயல்படுவதும் ஒரு மெக்கானிசம் எது அப்படின்னா ஜெனரேட்டர். அதனால தான் அதை ஜெனரேட்டர் விதி என அழைக்கிறோம். ஃப்ளெமிங்கோட வலக்கை விதி தான். இந்த 5 கேள்வியுமே ரொம்ப முக்கியம். ஒரு ரீகால் பண்ணிடலாம். சால் பியூட்டமால் எதனை குணப்படுத்தும் மருந்து? ஆஸ்துமா. மயக்க மருந்துகளில் இனிமையான மனம் மற்றும் இனிப்பு சுவை கொண்டது குளோரோஃபார்ம். மயக்க மருந்துகளில் நிறமற்ற மணமற்ற வாயு எது அப்படின்னு நைட்ரஸ் ஆக்சைடு. ஃப்ளெமிங்கின் வலக்கை விதி என்பது சுண்டு விரல் காந்தப்புலத்தின் திசையையும் நடுவிரல் தூண்டு மின்னோட்டத்தின் திசையும் கட்டை விரல் கடத்தி இயங்கும் திசையும் குறிக்கும். ஜெனரேட்டர் விதி என்பது ஃப்ளெமிங் வலக்கை விதியாகும். இது 5மே ரொம்ப முக்கியமானது ஸ்கூல் புக்கு. அடுத்த கேள்வி, வல்கனைசிங் செய்ய பயன்படும் தனிமம் எது? சல்ஃபர். வல்கனைசிங் செய்ய பயன்படும் தனிமம் எது? சல்ஃபர். தேசிய வேதியியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் பூனே. தேசிய வேதியியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் பூனே. சோப்பு நூரை பல நிறங்கள் வெள்ளொளியில் பிரதிபலிப்பது ஏன்? சோப்பு நூரை சூரிய ஒளி பட்டோன்னே பல கலரில் வேரியேஷன்ஸ் காட்டுதில்ல, அது எதனால் அப்படின்னு கேள்வி. சோப்பு நூரை பல நிறங்களை வெள்ளொளியில் பிரதிபலிப்பது ஏன்? பிரதிபலிக்கும் ஒளியின் குறுக்கீட்டால். அதாவது என்னென்னா சூரிய ஒளியோட குறுக்கீட்டால் தான் அது ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே எந்த விதி செயல்படுதுன்னா எதிரொலிப்பு விதி செயல்படுது. ஒளியின் அதாவது லைட்டோட எதிரொலிப்பு விதி இங்கே செயல்படுது. அதே மாதிரி தான் மேலே இருக்க கேள்வியும். ஒருவர் இருட்ட அறையில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்த பின் சிறிது நேரம் கண் சரியாக தெளிவாக பார்க்க முடியவில்லை, ஏன்? இந்த மாதிரி கேள்வியை தான் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஏன்னா இது அப்ளைடு ஓரியன்டாக இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய கேள்வியாக இருக்கனால இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு கேட்பாங்க. ஒருவர் இருட்ட அறையிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்த பின் சிறிது நேரம் சரியாக தெளிவாக பார்க்க முடியவில்லை, ஏன்? கண் திரை உடனடியாக கண் மணியை அகலமாக விரிக்க முயலுவதால் அல்லது முடியவில்லைன்னு வச்சுக்கலாம். அதாவது என்னென்னா கண் திரையை உடனடியாக கண் மணியை அகலமாக விரிக்க முடியாதனால நமக்கு கொஞ்சம் நேரம் மங்கலாக தெரியுது. இதுதான் இதுக்கான ஆன்சர். மழை நின்ற பின் வானவில் தெரிவது எந்த பக்கம்? அதாவது இந்த வானவில் எப்படி தோன்றுறதுன்னு சொல்கிறேன். காற்றில் உள்ள நீர் துளிகளின் மீது சூரிய ஒளி படும்போது முழு அக எதிரொலிப்பினால் என்ன ஏற்படுது? வானவில் ஏற்படுது. புரியுதுங்களா? அது அந்த வானவில் எந்த பக்கம் இருக்குது? மழை பெஞ்சு முடிச்சோன்னே அப்படின்னா சூரியனுக்கு எதிர் திசையில் இருக்கும். சூரியனுக்கு எதிர் திசையில் இருக்கும். இதில் 7 நிறங்கள் இருக்கும். ரொம்ப முக்கியமானது. அப்போ மழை நின்ற பின் வானவில் தெரிவது சூரியனுக்கு எதிர் பக்கம் எதிர் திசையில்.
ஒருவர் இருட்டு அறையிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்த பின் சிறிது நேரம் சரியாக தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஏன்னு கேட்டால் கண் திரை உடனடியாக கண் மணியை அகலமாக விரிக்க முடியாமல் இருக்கிறனால நமக்கு தெளிவாக பார்வை தெரியாது. சோப்பு நுரை பல நிறங்களை வெள்ளொளியில் காட்டுவது காரணம்னா ஒளியின் குறுக்கீட்டால். தேசிய வேதியியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் பூனே. வல்கனைசிங் செய்ய பயன்படும் தனிமம் சல்ஃபர். ரொம்ப முக்கியம். இந்த கேள்வி எல்லாமே ஸ்கூல் புக்கு தான்.